அதே நேரத்தில் நீதி கட்சிக்கும் சுயமரியாதை இயக்கத்திற்கும் தலைவராக இருந்து பாராட்டியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். அன்பை சுரப்பை உலகு தொழும் மனப்புகையில் சிறுத்தை எழும் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். பெரியாரை பற்றி விவரிக்கிறது. மனப்புகையில் சிங்கம் எழும் என்று சொல்லவில்லை, மனப்புகையில் புலி எழும் என்று சொல்லவில்லை, மனப்புகையில் சிறுத்தை எழும் என்றார் பாரதிதாசன். திராவிடர் கழகம் உருவாவதற்கு முன்பே தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர் தந்தை பெரியார். அவரை தமிழர் பகைவர் என்று பலர் உணரிக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் ஆத்திரப்படுகிறோம் என்று சில அற்பர்கள் பேசுகிறார்கள். திமுக ஒரு அரசியல் கட்சி, ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, எத்தனையோ பல எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்ட கட்சி. அதற்கு யாரும் போய் தாங்கி பிடிக்க வேண்டிய தேவை, முட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை. திராவிடம் என்ற அரசியலையே கேள்விக்குள்ளாக்குகிற போது அதை திருமாவளவன் போன்றவர்களால் வேடிக்கை பார்க்க முடியாது. சங்க பரிவாரங்களின் தூதுவர்களாக இந்த களத்திலே, பிரதிநிதிகளாக இந்த களத்திலே இறங்கி இருப்பவர்கள் எந்த முகமூடி போட்டிருந்தாலும் அந்த முகமூடியை கிழிக்க வேண்டிய பொறுப்பு மராட்டிய மண்ணிலே 1925 தோன்றிய RSS என்கிற இயக்கம் ஆரியர்களுக்காக, அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதை போல பார்ப்பனர்களிலேயே உயர்ந்த பார்ப்பனர் நாங்கள் தான் என்று இன்றைக்கும் தம்பட்டமடித்துக் கொண்டிருக்கிற சிப்பவன் என்கிற பார்ப்பனர்கள் தங்களுக்காக உருவாக்கி கொண்ட ஒரு இயக்கம் தான் தொண்டு நிறுவனம் என்கிற பெயரால் RSS என்கிற இயக்கம் உருவானது. டெல்லி யூனியன் பிரதேசத்தில் இன்றைக்கு பாஜக ஆட்சி. அவர்கள் உருவாக்குகிற பாடத்திட்டத்தில் RSS இயக்க வரலாறு இதுதான் நாளைக்கு தமிழகத்தில் நடக்கப் போகிறது. இதற்கு இடம் கொடுக்க போகிறோமா என்பதுதான் முன்னால் இருக்கிற கேள்வி. பெரியார் அரசியலையே முற்றும் முழுதுமாக சிதைத்துவிட வேண்டும் என்று துடிக்கிற சங்க பரிவாரங்களுக்கு துணை போகிறார்கள். இதை யார் அம்பலப்படுத்துவது?